யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது 1975 வெளிவந்த மக்கள் திலகத்தின் திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 4 படங்கள் வெளிவந்தது. முதல் படம் நினைத்ததை முடிப்பவன். மே மாதம் 1 என்று போட்டு மே மாதம் 9ஆம் தேதி வெளியானது. தேவி பாரடைஸ், அகஸ்தியா, உமா. அப்படியே உலகம் ஸ்டுவாலிவன் தியேட்டர் தான். அதுவும் தேவி பாரடைஸில் 101 ஷோ தொடர்ந்து அரங்கம் நிறைந்து ஒரு சாதனை ஏற்படுத்திச்சு. ஏற்கனவே உலகம் ஸ்டுவாலிவன் 227 ஷோக்கு மேலே ஃபுல்லாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா படம் தொடர்ந்து ஓடிச்சு. திருநெல்வேலி லட்சுமியில் 10வது வாரம் விளம்பரத்தை பாருங்கள். 10வது வாரம் விளம்பரம். இது நம்ம பெங்களூரில் 7வது வாரம் விளம்பரம் வந்துச்சு. படம் 110 நாள் மதுரையில் ஓடிச்சு. மதுரையில் 110 நாள். சேலத்தில் ஷிஃப்டிங்கில் 106 நாள் ஓடிருக்கு. சென்னையில் தேவி பாரடைஸ், அகஸ்தியா, உமா மொத்தம் 245 நாள் ஓடி வசூல் 12,70,000 மேலே. ராஜா படம் 12,53,000 தான். தேவி பாரடைஸில் மட்டும் 6 லட்சத்துக்கு மேலே வசூல். அகஸ்தியாவில் 84 நாள் வசூல் 387. அதே இதில் ராஜா வசூல் 2,47,000 தான் ஓடி முடியவே. இதே முடிப்போம். லட்சுமியில் 77 நாள் ஓடிச்சு, 1,93,000 வசூல். மதுரை மீனாட்சியில் 112 நாள் ஓடி 3,47,000 வசூல். பார்த்திங்கன்னா மறுபடியும் மறு வெளியீட்டில் இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது நினைத்ததை முடிப்போம். அடுத்த படம் பார்த்திங்கன்னா ஜூலை 4 வெளிவந்த நாளை நமதே. இது கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன்னா நினைத்ததை முடிப்போம் நிறைய தேட்டரில் 100 நாள் ஓடி இருக்கும். இது 125வது படம். மக்கள் திலகத்துக்கு 125. 125 படம். இது கிளாப் வச்சு தொடங்குறாங்க. மக்கள் திலகம் பாருங்கள், முதல் ஸ்டார்ட்டில் அவர் ரெடியாக இருக்கிறாரு மேக்கப் போட்டு. படம் மெட்ராஸில் போட்ட 4 தேட்டரில் 7 வாரம் தொடர்ந்து ஓடிச்சு. அதுக்கு மேலேயும் ஓடிச்சு. 50 நாள் போட்ட 3 தேட்டரில் 50 நாள். அதே மாதிரி இலங்கையில் சமந்தா ஈராஸ் 50, 100 ராணி சமந்தா 100வது நாள். அடுத்தது பார்த்திங்கன்னா 150வது நாள் வரைக்கும் ஓடிச்சு. ராணி சமந்தாவில் 150 வரைக்கும் ஓடிச்சு. 100வது நாள் விளம்பரம் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வசூல் நல்ல வசூல். அதனால் அங்கே உள்ள வெளிவர உரிமை குரல் பத்திரிகையில் வசூலை தூக்கி போட்டு விட்டுருந்தாங்க. ரெக்கார்டெலாம் பாடல்கள் பிரமாதமாக இருக்குன்னா ரெக்கார்டெலாம் எல்பியில் கலக்குச்சு. சென்னையில் 218 நாள் ஓடி 8,82,000 வசூல் பெற்றது. சிவசக்தியில் 62 நாளில் 1,46,000. இலங்கையில் 150 2 தேட்டர்லேயும். இதுக்கு அடுத்தாப்பில் இதயக்கனி ரிலீஸ். இதயக்கனி ஆகஸ்ட் 22 வந்துச்சு. இது வராட்டா கூட கொஞ்சம் ஓடி இருக்கும். நாளை மதியம் 100 நாள் ஓடி இருக்கும். இதயக்கனி ஆகஸ்ட் 22 வெளிவந்து ஒரு வெள்ளி விழா படம், அதாவது சூப்பர் ஹிட் படம். தொடர்ந்து இப்போ பாருங்கள் இதயக்கனி 200 நாள் ஓடுது. இன்றைக்கி 200வது நாள் இதயக்கனி. சென்னை ஆல்பர்ட்டில் 50வது நாள் விளம்பரத்தை பாருங்கள். 50வது நாள் விளம்பரம் எல்லா தேட்டர் போட்ட அத்தனை தேட்டர்லேயும் 50 நாள் தான். இதயக்கனி 75வது நாள். அப்புறம் ரிசர்வேஷனில் ஒரு புது சாதனை பண்ணிச்சு. 90,140 ரூபா ஒரே நாளில். 75 நாள் வசூலில் ரெக்கார்டு பிரேக் பண்ணிச்சு. 15,89,000. வேலூர் கிருஷ்ணாவில் 75வது நாள் விளம்பரம், 100வது நாள் விளம்பரம் எல்லாமே வந்துச்சு. தொடர்ந்து 200 ஷோ ஹவுஸ்ஃபுல் மதுரை சிந்தாமணியில். இது ஒரு பெரிய சாதனை. வேலூர் கிருஷ்ணாவில் 100வது நாள். அப்புறம் பார்த்திங்கன்னா உரிமைக்கு இதயக்கனி அபார சாதனையை போட்டிருந்தாங்க. சேலத்தை அலங்காரில் ரிலீஸ் ஆகி அதையும் போட்டிருந்தாங்க. தேட்டரில் உள்ள விளம்பரம் 100 நாள் 10 தேட்டரில் ஓடிச்சு. இதயக்கனி 150 நாள் மனோகரா மாடர்ன் 2 தேட்டரில் ஓடிச்சு. சத்தியத்தில் 105 நாள் வசூல் 8,56 ஓடி முடிய 19,87,000. மகாராணியில் 105 நாள் வசூல் 4,64,000. இதயக்கனி உமாவில் 105 நாள் வசூல் 3,78,876 ரூபா. மதுரை சிந்தாமணியில் 146 நாள் வசூல் 5,52,218. அதே நேரத்தில் பட்டிக்காலா பட்டணமாக 161 நாள் வசூல் 5,35,000 தான். இதயக்கனி இன்றைக்கி 200 நாள் விழா. இன்றைக்கி ஆல்பர்ட் தேட்டரில் கோலாகலமாக நடக்குது. 200வது நாள் மகத்தான வெற்றி. அதாவது வெள்ளி விழா படம். மறு வெளியீட்டில் வெள்ளி விழா கண்ட 2வது படம். முதல் படம் 1000ல் ஒருவன். அடுத்தது பல்லாண்டு வாழ்க. பல்லாண்டு வாழ்க அக்டோபர் 31 வந்துச்சு. அதுவும் நல்ல வெற்றி பெற்றது. 6 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு பல்லாண்டு வாழ்க. திருநெல்வேலி பூர்ணகலாவில் 100 நாள் ஓடிச்சு. திருநெல்வேலியில் வசூல் பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கத்தை விட அதிக வசூல் பெற்றுச்சு. திருநெல்வேலி சென்னை தேவி பாரடைஸ், அகஸ்தியா, சரவணா 278 நாள் ஓடி 14,53,000. மதுரை அலங்காரன் சினிப்பிரியா 4,45,000. பூர்ணகலாவில் 101 நாள் வசூல் 2,60,000. தங்கப்பதக்கம் 2,30,000 தான் மொத்த வசூலே. அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாண்டு வாழ்க தேவி பாரடைஸில் மட்டும் 7,93,000. அகஸ்தியாவில் 104 நாள் வசூல் 4,28,000. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.